உண்மையாலுமே சொல்கிறேன். நான் ப்ரௌடாக வந்துட்டு நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேங்க. இது வந்து கொஞ்சம் பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நான் அதை சொல்லித்தான் ஆகணும். எத்தனையோ இடத்துல நான் அழுதுருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நம்மளை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களே, நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி லைஃப்பில் முன்னேற போகிறோம் அப்படின்னு அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணங்கிறதுக்கு மேலே நம்ம இப்படியே அவங்க சொன்ன மாதிரியே இருந்துருவோமாலாம் சொல்லி நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் போட்ட ஹார்ட் ஒர்க்கு இன்றைக்கி அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. உண்மையிலே நான் என் லைஃப்பில் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்னு தான் அர்த்தம். ஏன்னா நான் என் ஃபேமிலி கூட சந்தோஷமாக தான் இருக்கேன். பட் இருந்தாலும் நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க இன்றைக்கி ஃபீல் பண்ணுறாங்கல்ல, சே நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒருத்தவங்க கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள போய் நீங்கள் வந்து பழி வாங்கணும், அவங்கள வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தணும், அவங்க முன்னாடி அப்படி இருக்கணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காம உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டு ஒரு ட்ராக்ல நீங்கள் போயிட்டே இருங்களேன், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது கடவுள் பட்ட வழி. நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கு அதுக்கு பதிலாக இருக்கும். உங்களே அறியாமல் உங்களை தேடி எல்லா விஷயமும் வரும். உங்கள் கண்ணு முன்னாடி எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. அது ஒரு பாசிங் க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கி போட்டு வந்திருப்பீங்க. ஆனால் கடவுள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி உங்கள் கண்ணு முன்னாடியே கொண்டாந்து நிப்பாட்டுவார். நான் நிறைய பார்த்துருக்கேங்க. என்னை வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு போனவங்க, என்னை கஷ்டப்படுத்தினவங்க, என்னை அசிங்கமாக பேசினவங்க, எவ்ரிபடி எல்லாரையும் என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துட்டேன். இப்போ ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணுறதையும் நான் கேட்டுட்டேன். என்ன சொல்கிறதுனா அவங்க ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரிய வந்துருச்சு. நான் வந்து இதை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறதா இல்லை கஷ்டமாக எடுத்துக்கிறதான்னு எனக்கு தெரியல. பட் கடவுள் எனக்கு காட்டி கொடுத்துருக்காருன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ எப்பயுமே நம்ம லைஃப்பில் வந்துட்டு தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே நெகட்டிவாக நீங்கள் யோசிக்காதீங்க. ஐயோ போச்சே அப்படின்னு மட்டும் தயவு பண்ணி யோசிக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அனுபவத்தில் சொல்கிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு பாடம் மட்டும்தான். அதுதான் உங்களோட டேர்னிங் பாயிண்ட்டு. அது மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், வேறு எதுவுமே பார்க்க வேணாம். மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுறது, அவங்கள அப்படி பண்ணுறது இப்படின்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட நல்ல எண்ணங்களை நோக்கி போயிட்டே இருங்க. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். இந்த உலகம் சுற்றிக்கிட்டே தாங்க இருக்கும், ஸ்டாப் ஆகாது.